கன்னிகா ஸ்டேகன் அவர்களுடைய பொருட்கள் எல்லாமே தூக்கி வீசப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகை கன்னிகா ஸ்நேகன் அவர்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை நம்ம கிட்ட சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணாங்க. அதில் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா, நான் வச்சிருந்த துணிகள் எல்லாத்தையுமே தூக்கி வீசி எரிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த துணிகள்ல இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா அளவுக்கு அதிகமாவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்கு மேல நல்ல துணிகளாக இருக்கட்டும், நான் போட்டிருந்த துணிகளாக இருக்கட்டும், அங்க தான் இருந்துச்சு. எவ்வளவோ இன்ஃபெக்ஷன் பரவ வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு துணிகள மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. ஒருவேளை அந்த துணிமணிகள வீட்டுக்கு கொண்டு வந்து குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், குழந்தைக்கு நோய் வர அளவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்தின என்னோட துணிமணிகளாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டாங்க. அண்ட் ஒரு சில பொருட்கள எரிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதில எனக்கு ஃபேவரட்டான ஒரு சில துணிமணிகளும் இருந்துச்சு. எனிவே என்னோட குழந்தைகளுக்கு அப்படின்னு வரும்போது, அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மேலும் முன்ன விட இப்ப வீட்ட நாங்க ரொம்பவே ஹைஜீனிக்கா வச்சுக்கிறோம். வாரத்துக்கு 2 முறைலாம் இல்ல. டெய்லியுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மாப் போட்டுருவோம். அண்ட் டெட்டாயில்லாம் போட்டு கிளீன் பண்ணிருவோம். ஏன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு எளிதில நோய் தொத்திக்கும். அந்த ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவரும் சரி, நானும் சரி ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோல நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நெறைய நல்ல விதமான விஷயங்கள சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்த துணிகள தூக்கி போட்டது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேலும் குழந்தை வளர்க்கறதுக்கான ஒரு சில டிப்ஸையுமே குடுத்திருந்தாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிறுத்தை சிவா அவர்களோட அடுத்த படத்துல அஜித் சார் கதாநாயகன் இல்ல அப்படிங்கிற தகவல் வெளியாகி அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிறுத்தை சிவா அவர்களோட அடுத்த பட ஹீரோ விஜய் சேதுபதி அப்படிங்கிற டாக்ஸுமே இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சமீபத்துல சிறுத்தை சிவா அவர்கள் எடுத்திருந்த கங்குவா படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருந்துச்சு. அந்த ஒரு படத்தோட தோல்விக்கு அப்புறம் அவர் அடுத்து அஜித் சாரை வச்சு படம் பண்ணலான்னு இருந்தாரு. ஆனா அஜித் சார் அடுத்தடுத்து 2 பேனர்ல கமிட் ஆகியிருக்கவும் இவர் கூட பண்ண முடியல. அண்ட் இதனால விரக்தியில இருந்த சிவா அவர்கள் கோயில் கோயிலா போயிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்க விஜய் சேதுபதியை சந்திச்சிருக்காரு. விஜய் சேதுபதியை பார்த்துட்டு பேசிட்டு நிறைய நேரம் வந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிட்வீன் த கேப்ல அவர் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கதாகவும், அந்த ஒரு கதை அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இவங்களோட காம்போ வர அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காம்போவை பத்திலாம் யாருக்கும் கவலை இல்ல. அஜித் மற்றும் சிறுத்தை சிவா இவங்க சேரலைங்கிறதே மிகப்பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.